ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்னோடய காடி காட்ட போகிறேன். என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீம் 2 door 2 கதவு காடி. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு காடி. அதை பற்றி இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த காடியை பற்றி ரிவ்யூ இது வரைக்கும் யாரும் தமிழில் பண்ணதில்லை. நான் தான் மொதல் ஆளாக இருக்க போகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, அன்றைக்கி பார்த்துருப்பீங்க என்னோட சர்ப்ரைஸ் வீடியோ. ஆளுக்கு ரியாக்ஷன் பண்ணுது என்னோடய பிரதர்ஸு, அம்மா எல்லாமே. அது என்ன காடினா Volkswagen Scirocco. இதுதான் அந்த காடி. ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக இப்போ ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஓகே, இது வந்து 1.4 TSI turbo charge. ஹார்ஸ் பவர் வந்து 160 ஹார்ஸ் பவர். நியூட்டன் டார்க் வந்து தெரில என்னன்னு கொஞ்சம் இருங்க. நியூட்டன் மீட்டர் வந்து 240. இதெல்லாம் வந்து எனக்கே பெருசாக தெரியாது. நானே யூகில் பார்த்து தான் பேச போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். ஓகே, ரிம் வந்து இதுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து 17 இன்ச்சு கொடுப்பானுங்க. 1.4க்கு வந்து 17 இன்ச்சு கொடுப்பாங்க. 2.0க்கு வந்து 18 கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லலாம். ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் ரிம் இப்படி தான் இருக்கும். ஸ்பேஸ் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கும். இது ஹேட்ச்பேக் பின்னாடி இப்படி தான் இருக்கும். 1.4க்கு வந்து ஒரு சைட் தான் எக்ஸாஸ்ட் வரும். ஆனால் 2 இது வழியாகும், 2 சைலன்சர் வழியாகும். 2.0க்கு வந்து அங்கிட்டு ஒன்று வழியாகும், இங்கிட்டு ஒன்று வழியாகும். அதாவது 2 தான், ஆனால் ஒன்று வழியாகும். இது வந்து ஒரே இடத்துல 2 வழியாகும். ஓகே, நம்ம இன்ஜினுக்கு போவோம். அதுக்கப்புறம் உள்ள இன்ஜின் திறக்க இடம் காட்டுறேன். வாங்க பாருங்க, இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். இது இழுத்தோன்னா இன்ஜின் திறந்துடும். அவ்வளோதான். இந்த இது மாதிரி இருக்கும், இதில் தான் இன்ஜின் தரும். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்ட் இன்ஜின். 1.4ஓட இன்ஜின் TSI turbo charge அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இது வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எலிலாம் உள்ளே பூரக்கூடாதுன்னு. ஏன்னா சில இடத்துல எலி, இந்த பள்ளி, கருப்பாம்பூச்சிலாம் பூந்துடும். அப்போ அதெல்லாம் பூராமல் இருக்கிறதுக்கு இது அங்கங்கே மொழி கட்டி வச்சுருக்காங்க. இந்த காடி வந்து நான் செகண்ட் ஹேண்டில் தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஓனர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் எடுத்தது கொயா 10,000 ஆயிருக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான காடிட்டு. ஸோ செகண்ட் ஹேண்டில் இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் டவுன் ஆனது தான் நான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் வந்து புத்தல் ஸ்டாக் காடியாக தான் இது பாய்ச்சார். நானும் அப்படி தான் பாய்க்கலான்னு சொல்லி ஒரு இதோடு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி என் மைண்டு மாறக்கூடாது, அதெல்லாம் மாடிஃபை பண்ணக்கூடாது. இன்ஜின் வந்து இதுதான். ஹார்ஸ் பவர் வந்து 160 ஹார்ஸ் பவர். டர்போ மாற்றணும்னா அந்த மாதிரி கேட்காது, லைட்டாக இருக்கும். அந்த புஃப் அதுதான் இல்லை. நம்ம உள்ள போகலாம். நம்ம உள்ளே காட்டுவோம். ஓகே, இந்த காடியோட ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஃப்ரேம்லெஸ். எனக்கு வந்து ஃப்ரேம் வராது, இந்த மாதிரி கண்ணாடி இப்படி தான் வரும். ஸோ நம்ம உள்ளே போவோம். காடிக்கு வந்து கீலெஸ் இல்லை, சாவி தான். எஸ், அப்படிதான். வாங்க உள்ள வாங்க. ஓகே, இதுதான் இதோட ஸ்டேரிங். இதுக்கு ஷிஃப்ட் கியர் இருக்குது. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம இது பண்ணலாம். இது வந்து நான் போய்ட்டு செக் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி பேட்ரி மாற்றி அது கொஞ்சம் டிலீட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அப்புறமே செக் பண்ணுவோம். ஓகே, இதுலேயே வந்து இதெல்லாம் செட்டிங் பண்ணலாம். லைட்டு, ஸ்னோ டயர்ஸ். ஆக்சுவலி வெளிநாட்டில் அந்த மாதிரி ஓடுறதுனால ஸ்னோ டயர் இருக்கும், இங்கெல்லாம் தேவையில்லை.
ஓகே, அதோட டெம்பரேச்சர் காட்டும், கிலோமீட்டர் காட்டும். ஓகே, இது வந்து யூரோப் காடிக்கெலாம் தெரியும் தானே. நார்மலாக வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வைப்பர் இருக்கும், லெஃப்டில் தான் வந்து சிக்னல் போட்டுருக்கும். ஸோ இது வந்து இது பண்ணுறது மேலே போட்டோன்னா 1 2 3. அப்புறம் ஸ்பீடு வந்து நீங்கள் இங்கே கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், 1 2 3ன்னு. அதோட ஸ்பீடு இன்னும் வேகமாக போகிறதுக்கு. பின்னாடி வைப்பர் வேலை செய்யணுன்னா என்ன காட்டுற பாருங்க, இது வந்து இப்படி தள்ளணும். ஓகே, அவர் தண்ணி இல்லாதனால பண்ணுறாரு. ஸோ இது மண்ணுக்கு தள்ளினீங்கன்னா வந்து பின்னாடி வேலை செய்யும். நார்மலாக மேலே ஏற்றுனீங்கன்னா மண்ணுக்கு உள்ள வைப்பர் வேலை செய்யும். அவ்வளோதான் அது இதோட. அப்புறம் இங்கிட்டு லைட்டு. ஓகே, இது நார்மலாக ஓட்டோ இருக்குது. அப்புறம் வந்து நார்மல் சின்ன லைட்டு. இது வந்து நார்மலாக எல்லா லைட்டுன்னு தான் எரியுது. கீழே ஃபால்ஸ் லாம்ப் திறக்கணுன்னா இது மேலே இழுக்கணும். மேலே இழுத்தா ஃபால்ஸ் லாம்ப் திறந்துடும். ஓகே, அப்புறம் வந்து சைட் மிரர். ஓகே, சைட் மிரர் வந்து பாருங்க, இப்போ இது வந்து நடுவில் இருக்குது. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு வைக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இது மேலே ஏற்றினீங்கன்னா கண்ணாடி மேலே ஏறும், கீழே இருக்கீங்கன்னா கண்ணாடி கீழே இறங்கும். இப்படி ஏற்றினீங்கன்னா கண்ணாடி பண்ணுக்கு போகும். அது வந்து பாருங்கள், அப்படிதான். இதுதான் அதோடைய இது. கீழே வந்து இது மவுஸ் மாதிரி மேலே கீழே அப்படி தான் ஏற்றணும். ஆமாம், அதுதான் லெஃப்ட்டும் ரைட்டும் அதுதான் செய்யணும். மற்றபடி ஏக்கான் வந்து பாருங்கள், சம்பாய். இது வந்து சூடாக்குறதுல ஹாய் வச்சா சூடு, லோ வந்து வச்சோன்னா காற்று பீச்சுக்கிட்டு அடிக்கும். ஃபோட்டோவில் வச்சோம் பயங்கரமாக இருக்கும் சத்தியமாக. வேணாம், ஃபோட்டோலாம் வைக்க வேணாம். நம்ம அந்த 19 18 இதைச்சு போடலாம். ஓகே, இது வந்து 1.4 வந்து சிடி இருக்கும் பாருங்க. சிடி போடலாம். கேட்கக்கூடாது. ஓகே, இது வந்து அதோட கேர் பாக்ஸ். 7 ஸ்பீட் இருக்குது. இதுக்கு 7 ஸ்பீட் இருக்குது இந்த கேருக்கு. இங்கே சார்ஜ் போடலாம், சிகரெட் பிடிக்கலாம். நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், அதெல்லாம் கதை இல்லை. இது வந்து எனக்கே தெரியல இது என்ன தொடர்ந்து. அன்றைக்கி சிகரெட் தட்டுறது போல். ஆமாம், சிகரெட் தட்டுறது. தண்ணி ஹோல்டர், யூஎக்ஸ் போடலாங்க. இது வந்து இதில் நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் சொருவலாம். சொருவிட்டு நம்ம சார்ஜர் பாய்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் இங்கே நம்ம ஏன் இது கொடுத்தாங்கன்னு தெரில. இங்கே கார்டு வச்சுக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, மேலே என்ன இருக்குன்னா, ஓகே இப்படி திறந்தோன்னா லைட் எரியும். இது ஒரு பக்கம் இல்லை தெரியுமா, இது 2 பக்கமும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இல்லையா, சிக்காப்பாக இருக்குது தானே. அப்போ பக்கத்தில் நம்ம ஆள் கூட்டி போனாங்கன்னா மேக்கப் பண்ணும்போது சூனாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இது கண்ணாடி வைக்கிறது. அப்புறம் இது என்ன நார்மலாக லைட்டு லெஃப்ட்டு. அப்புறம் வந்து இது வந்து நார்மலாக லைட் எரியுது. அங்கிட்டு தட்டினா மிமாங் க்ளோஸ் தான் இருக்கும், நம்ம கதவு திறந்த கூட தெரியாது. இந்த இப்படி நடுவில் இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கதவு திறந்தோன்னா லைட் எரியும். இப்போ எப்படின்னா என்ன பாருங்கள், கதவு திறந்தா வருது பார்த்தீங்களா, நம்பர் தான். ஓகே, இது வந்து என்றைக்குமே தட்டி விட்டுருங்க, ஏன்னா பின்னாடி யாரும் ஷேட் லைட் அடித்தாங்கன்னா அப்போ தான் சீல் ஆஃப் பண்ணாது. ஓகே, இதுதான் ஒரு டச் பாட் பார்த்தீங்களா, சிக்காப்பாக இருக்கும், ஸ்பேஸ் தாராளமாக இருக்கும், லைட் எரியும்.
ஏக்கோன் இதுக்குள்ளே கூட போடலாம். அந்த மாதிரி கூட இருக்குது. அந்த ஓட்டையை நம்ம மூடணுன்னா காட்டுறேன். நம்ம இப்படி திருப்பினோன்னா ஏக்கோன் பூராது உள்ள. ஸோ சூடாக இருக்கும். அது நாம் வந்து இந்த மாதிரி ஓட்டை தெரிஞ்சுன்னா ஸோ ஏக்கோனோட காற்று இதில் கூட போகிறோம். தண்ணி வைக்கிற இடம் 2 இருக்குது. அங்கிட்டும் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அதுங்க மேலே எல்லாம் வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி போவோம். இது பக்கெட் சீட் தெரியுமா? நார்மல் சீட் நினச்சிக்காதீங்க, இது பக்கெட் சீட்டு. ஓகே, இது பின்னாடி போகணுன்னா எப்படின்னா இதை மடக்கினோன்னா இப்படி சீட்டு மடங்கும். அப்புறம் நம்ம உள்ளே தள்ளுறது தான், அதாவது மின்னுக்கு தள்ளுறது தான். மின்னுக்கு தள்ளுனா போயிடும் அது. அதுக்கப்புறம் சாரி மற்ற கச்சா பண்ணிடுச்சு. தாராளமாக உள்ளே ஏறி இப்படியே உக்காந்துக்கலாம். தாராளமாக இருக்கு இடம். ஓகே, பாருங்க, சாத்தினா கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரிலாக்ஸாக உட்காந்து வரலாம். ஆனால் என்ன, பின்னாடி 2 பேர் தான் உட்கார முடியும். ரொம்ப பேர் உட்கார முடியாது. இந்த 3 பேர்லாம் வாய்ப்பே இல்லை இந்த காடியில். ஒன்றுக்கு 2 பேர், பின்னாடி 2 பேர், 4 பேர் தான். இந்த பின்னாடி 3 பேரும் உட்காரவே முடியாது. சீட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஓகே, இங்கிட்டும் லைட் இருக்குது. இப்படி தரணுன்னா லைட் வந்துடும். இது வந்து இது வந்து நடுவில் வச்சோன்னா அந்த கதவு அதான் மண்ணுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். நடுவில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து லைட்டு கதவு திறந்துச்சுன்னா லைட் எரியும். இது வந்து க்ளோஸ், இது வந்து ஆன். அங்கிட்டு தட்டணுன்னா ஸோ நம்ம நடுவில் வச்சுருவோம். கதவு திறந்துருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெளியே போவோம். பின்னாடி போனட்டுக்கு போவோம். ஓகே, பின்னாடி போனட் திறக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், டிரைவர் சீட்டு பக்கத்தில் வந்து கீழே ஒரு பட்டன் இருக்கும். இது எப்படி ஹோல்ட் பண்ணணும், 1 செகண்ட்க்கு திறந்துடும். சீரியஸாக இடம் தாராளமாக இருக்கும். ஒரு ஆளை படுக்க போடலாம் உண்மையிலே. வந்து பாரு உள்ள போரி. நம்மள என்ன பாருங்களேன். ஓகே, பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஆள் நம்ம கடத்த முடியும். இன்னொரு ஆள் கூட படுக்க வச்சுக்கலாம் போல இங்கே. ஓகே ஓகே, நீ வெளியே அப்போ வந்து சொன்னாங்க ஒரு ஆள் கடத்துறது கூட பார்த்துக்கலாம். பாருங்க, சும்மா லாட்டுக்கு தான் சொன்னேன். சீரியஸாக எடுத்துகிட்டு அதுக்கு இந்த காடி எடுத்து போய்ட்டு யாரையும் ஐசேக் பண்ணிடாதீங்க. இல்லை என்கிட்டையும் வந்து கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேன் சத்தியமாக. ஓகே, ஸோ அதோட இடம் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. பின்னாடி பாருங்கள், பின்னாடி வந்து நம்ம வந்து அந்த சார்ஜர் போடுற இது இருக்குது, போட்டிருக்கு. அங்கே கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஹோல்டர் இருக்குது, லைட் இருக்குது. ஓகே, டூல்ஸ் இருக்கும் அங்கே பேசிக்கலாக. இது எடுத்து இப்படி மாட்டலாம். மாட்டணும்னா அங்கே பாருங்கள். ஓகே, ஸ்பேர் டயர் இருக்குது. ஸ்பேர் டயர் ரொம்ப சின்னது, எதிர்பார்க்க முடியாது பெருசாக. எல்லா டூல்ஸும் இருக்குது பார்த்தீங்களா. வாக்ஸ்வேகனும் ஆடியும் வந்து ஏறக்குறைய சேம். ஜெர்மன் தான். ஆடி, மெர்ஸ், பிஎம் எல்லாம் சேம் தான். ஆனால் வாக்ஸ்வேகனும் ஆடியும் சேம். ஏன்னா அவங்க 2மே சேமான ஜாமா தான் பாய்ப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ பாருங்கள், வேறு ஸ்பானரு எல்லாமே ஆடிக்கு பாய்க்கலாம் தாராளமாக. ஒரு இதை பாருங்கள், இங்கே கூட பாருங்கள் ஆடியோட லம்பங்க தான் இருக்குது. அது கதை இல்லை. ஓகே, இது வந்து அதெல்லாம் ஆனால் பிராட் தெரியுமா போனட்டு பிராட். ஓகே, எண்ணெய் திறக்கிறதுக்கு வந்து சரியான ஈஸி தான். ஆனால் காடி வந்து சாவி போட்டுருங்க. இப்படி அமுத்துனீங்கன்னா திறந்துக்கும். இங்கேயே போட்டிருக்கோம் காற்றோட ப்ரெஷர்லாம் எவ்வளோ அடிக்கணும்னு பாருங்கள். 17 சைஸு, 18, 19 வந்து ஷிரோக்கும் 6க்கு தான் கிடைக்கும். 18 வந்து 2.0 கிடைக்கும். 17 வந்து என்னோட இது கிடைக்கும், 1.4 கிடைக்கும். ஸோ இதை கூட பாருங்கள், எண்ணெய் திறக்கிறது கூட. ஓகே, எண்ணெய் திறந்தீங்கன்னா நீங்கள் இந்தமாதிரி மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இதுதான் என்னோடய வாக்ஸ்வேகன்
ஷிரோக்கோ 1.4ஓட ரிவ்யூ. எதாச்சும் தெரியலன்னா எனக்கு பற்றி கமெண்ட் பண்ணுங்க கீழே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி எனக்கு தெரியலனா நான் உங்களுக்கு கூகுளில் தட்டி தான் பார்க்க சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க. ஓகே, யார் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.